ஸோ இனிவரும் காலங்கள்லையும் இஷ்யூ பேஸ்டா இருந்தாலும் கூட காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதற்கு ஒரு எதிரான நிலைப்பாடு எடுப்பதுதான் திமுகவினுடைய முடிவாக இருக்குமா? டெல்லியை பொறுத்தளவு எங்களுக்கென்று ஒரு நிலைப்பாடு இருக்கு. காங்கிரஸுக்காக நாங்க எந்த நிலைப்பாடையும் நாங்க எடுக்கிறது கிடையாது. காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கும். அப்ப திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும்? நாங்க தான் முழுக்க பாஜகவுக்கு எதிராகத்தான் அரசியல் செய்துகிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே பாஜக செய்யக்கூடிய சட்டத்துக்கு புறம்பான அல்லது புதிதாக மக்கள் விரோத சட்டங்களை இயற்றும் பொழுதோ முதல் குரலாக திமுகவுடைய தலைவர் தான் குரல் எழுப்பி வந்திருக்கிறாரு. அதற்கு பிறகுதான் காங்கிரஸ் கூட வர முடியுமே ஒழிய நாங்க எந்த காலகட்டத்திலும் அது போன்ற ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு பயணத்தை நிறுத்த போறது கிடையாது. குரலை முடக்க போறதும் கிடையாது எங்களுடைய தலைவர் அவர்கள்.